All sectors of people, they are definitely benefited in this. அதில் நோ டவுட். ப்ளஸ் 2021 ஒரு லாங் டேர்ம் விஷனாக தான் வச்சாங்க. இப்பயுமே 2013 விஷனாக தான் வைக்கிறாங்க. ப்ளஸ் ஆல் செக்டர்ஸ் மக்கள் அண்ட் அனைத்து தரப்புப்பட்ட மக்களுக்கும் நீட்ஸ், பேசிக் நீட்ஸை இது பண்ணுறாங்க. ப்ளஸ் ஹெல்த் கேர், சானிடேஷன், ரோட்ஸு, பிரிட்ஜஸ்ஸு, பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சானிடேஷன், ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட், இதில் எந்த ஒரு விஷயமே பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை பயன்படுத்தி பண்ணுறாங்க. நல்ல பெனிஃபிட் ஆகுது. தமிழ்நாட்டுக்கான குரோத்துக்கான விஷயம்தான். பசியோடு யாரும் இருக்கக்கூடாதுன்னா நீங்கள் எதுக்கு வீட்டிலேருந்து ஒரு குழந்தை பாதியிலே கல்வியை நிறுத்திட்டு போகக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிற குழந்தைங்களை அது மாதிரி நிறுத்தக்கூடாது. உனக்குன்னா பசியா, நீ பசியோடு இருக்காத, நீ கல்வி தான் முக்கியம்னு சொல்லி இன்றைக்கி அது 8வது படிக்கிற மாணவர் வரைக்கும் காலை உணவு திட்டத்தை அவர் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார். வேறு எந்த ஒரு கட்சியிலையும் இந்த வாக்குறுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படியாவது ஏமாற்றி ஆட்சியை பிடிக்கணும், இல்லை இவங்க இது பண்ணி இவங்க கொடுத்த, அதாவது முதலமைச்சர் கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட், அந்த அறிக்கையை வச்சு அதுலேருந்து நான் இவ்வளோ தரேன் அவ்வளோ தரேன் அதையே காப்பி பண்ணி இவங்க பேஸ்ட் பண்ணிடுறேன். காப்பி பேஸ்ட்டு தான் இவங்க பண்ணுறாங்க. ஆனால் இவர் அப்படி கிடையாது, சொல்லதையும் செய்கிறாரு, சொல்லாத திட்டங்களையும் நிறைவேற்றுறாரு. தேர்தல் அறிக்கை பார்த்தீங்கன்னா இது ஹீரோயினி. இந்த தேர்தல் அறிக்கை பார்த்தீங்கன்னா ஹீரோன்னு சொல்லுவாங்க பழைய தேர்தல் அறிக்கை. இது ஹீரோயினி ஏன் சொல்கிறேன்னா, இது பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஏடிஎம்கேல ஒரு தேர்தல் அறிக்கை சொல்லியிருக்காங்க பார்த்துருக்கீங்கன்னா, ஒரு வீட்டுக்கு ஒரு ஃப்ரிட்ஜுன்னு சொல்லியிருக்காரு. ஒரு வீட்டுக்கு ஒரு ஃப்ரிட்ஜுன்னும் போது ஒரு நடுத்தர மக்கள் போய் வீட்டு வேலை செய்கிறவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா சாதமோ இல்லை காய்கறியோ அதிகப்படியாக வீட்டில் வச்சுருக்க வாய்ப்பே கிடையாது. அவங்க அன்றாட சாப்பிட்டா போதும். ஒரு ஃப்ரிட்ஜு கொடுத்து என்ன பண்ண? இவர் அதே திட்டத்தை இப்போ ஒரு இன்னைக்கு அறிவிக்கையில் கொடுத்துருக்குது, தேர்தல் அறிக்கையில் வந்திருக்குது. ரொம்ப அருமையான மேனிஃபெஸ்டோ. இப்போ அதில் எல்லாருக்கும் ஏற்கனவே செஞ்சதில் எக்ஸ்ட்ரா செஞ்சுருக்கிறார். அதுதான் கூடுதலாக பண்ணியிருக்கிறது. மக்களை சோம்பேறி அடியும் விடாமல் சுறுசுறுப்பாகவும் இருக்கணும். மற்றவங்க கை எதிர்பார்க்காம நான் இருக்கிற முதல்வரா, உன் குடும்பத்துக்கு இல்லை, உன் ரேஷன் கார்டுக்கு இல்லை, உங்கள் எல்லாருக்குமே, அதாவது வயசான கிழவன், கேள்வி, அம்மா, அப்பா, புள்ள, படிக்கிறவன், தங்கச்சி, எல்லாருமே தன்னோட குடும்பத்தை நம்பி, வேலையை நம்பி இல்லாமல் இந்த நாட்டை நம்பி இருக்கணும்னு நாட்டுக்கு நல்லது செய்கிற மாதிரி ஒரு மேனிஃபெஸ்டோ இறக்கியிருக்காரு. ரொம்ப வரவேற்கத்தக்க கூட விஷயம். 1500 முதல்ல கொடுக்கறதா இருந்தது, இப்போது 500 ரூபா கூட கொடுத்துருக்காங்க. அது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் விலைவாசி அதிகம் இருக்கிற கட்டத்தினால 500 ரூபா கூட கொடுக்கறது ரொம்ப வரவேற்கப்படுது. சந்தோஷமான மகளிருக்கு ரொம்ப சந்தோஷம். அது தவிர இந்த காலை உணவு திட்டம்னு அனுபவிச்சிருந்தார். அது பிள்ளைங்க காலையில் சாப்பிடாமல் வந்துடுதுங்க. அது வந்த உடனே டயர்டாக ஆகிடுது. வந்த உடனே சாப்பிட்டு கொடுக்கறது படிக்கிறவர்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் வரவேற்கத்தக்க விஷயங்கள். அப்புறம் இந்த கல்லூரி மாணவர்களுக்கு பட்டப்படிப்பு படித்த இளைஞர்களுக்கு 2000 ரூபா கொடுக்கறதா அதையும் தமிழக அரசு சொல்லியிருக்கிறாரு. அதுவும் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான் இருக்குது. நியோ டைடல் பார்க், அதாவது டைடல் பார்க்குன்றது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நடக்கிற விஷயம். அதை நியோ டைடல் பார்க்குன்னு இப்போ சிட்டிஸ்ன்னு எடுத்திங்கன்னா ஃபஸ்ட் டயர், செகண்ட் டயர், தேர்ட் டயர் சிட்டிஸ்ன்னு நம்ம பரவாயில்ல அந்த இடத்தோட பாப்புலேஷனோ அந்த மக்களோட வேலை வாய்ப்பை வச்சு பிரிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி செகண்ட் டயர் சிட்டிஸ்க்குமே எடுத்துகிட்டு போகிறது பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வேலைவாய்ப்பு இதுவாக ஜாப்ஸ் டெஃபினட்டாக ஜென்ரேட் ஆகி வரும். ப்ளஸ் அதை சுற்று வட்டாரம் அதை இது பண்ணுற செகண்ட் லைன் பிஸ்னஸஸ், ப்ரைமரி, செகண்டரி, அந்த பிஸ்னஸஸ் அதை தாண்டி வரும்போது ஒரு மிகப்பெரிய சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும். டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு விஷயந்தான். அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பர்சனலாக கூட நான் பெனிஃபிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால கண்டிப்பாக இது பூர்த்தி பண்ணோன்னு ஒரு நம்பிக்கை எங்களுக்கு ஏன் வருதுனாக்கா, முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன விஷயத்த மட்டும்தான் செய்வார். சரி அதை ஏதோ செஞ்சுட்டு நம்மளை கண் துடைப்புக்கு பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாரும் யோசித்த மாதிரி தான் ஒரு பாமரனா நாங்களும் ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் செயல்படுத்தின விஷயங்கள், ஏன்னா தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது. இப்போ சென்ட்ரல்லேருந்து தமிழ்நாட்டை மட்டும் வஞ்சிக்கிறாங்க. இவங்களுக்கு எதுவுமே தருறதில்லை, எந்த இதுவும் வருறதில்ல. அப்படி இருக்கும் பொழுது அவர் என்ன உலக நாடுகளில் போயிட்டு அங்கேருந்து இங்கே அந்நிய செலவாணி பல விஷயங்கள் இங்கே வர வைக்கிறார். புதுசாக இண்டஸ்ட்ரீஸ் ஓப்பன் பண்ணி அதன் மூலயமா இங்கே வருமானத்தை பெருக்கி இங்கே இருக்கிற மக்களோட வாழ்க்கை தரம், சொல்லாத பல திட்டங்கள், எவ்வளோ திட்டங்கள், அது எல்லாத்தையுமே அவர் செயல்படுத்தி காட்டுறாரு. 8000 ரூபா கூப்பன் தராரு. அந்த 8000 ரூபா கூப்பன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதனால யோசிங்க நீங்கள். அதில் ஃப்ரிட்ஜு சொல்லியிருக்காரு, வாஷிங் மிஷின் சொல்லியிருக்காரு, அப்புறம் மைக்ரோ ஓவன் சொல்லியிருக்காரு, மிக்சி சொல்லியிருக்காரு. இது மிக்சி பார்த்தீங்கன்னா ஒரு 3000 ரூபா தான். 4000 ரூபாய்க்கு இருக்குது, 2000 ரூபாய்க்கு இருக்குது. ரொம்ப கஷ்டப்படுறவங்க, வேலைப்பளம் அதிகமாக இருக்கவங்க மிக்சி தேவைப்படும். இந்த 8000 ரூபா கூப்பன் இருந்துச்சுன்னா 3 பொருளை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. அது தேவையானது. ஃப்ரிட்ஜு தேவையே இல்லை.
ஃப்ரிட்ஜு வீட்டில் சாதம் அதிகமாக இருந்து பொருள் அதிகமாக இருந்தாலும் ஃப்ரிட்ஜ் வைக்க முடியும். மிக்ஸி வந்து வேலைப்பழுவ வீட்டு வேலை செஞ்சுட்டு வீட்டில் வந்து டயர்டாக இருக்கும்போது வீட்டு வேலை செய்யறதுக்கு மிக்ஸி தேவை, கிரைண்டர் தேவை. அதனால் இந்த திட்டத்திலே அவர் கொடுத்த அறிக்கையிலே சிறப்பான அறிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா அந்த 8000 கூப்பன் தரல மகளிருக்கு சூப் ரொம்ப அருமை. அவர் போட்ட திட்டத்தை அவரே முறியடிச்சுட்டு வந்துருக்காருன்னா அவர் எவ்வளோ பெரிய ஏக்கவா இருப்பாருன்ற மாதிரி இருந்தது இந்த மேனிஃபெஸ்டோ. அவர் போட்ட ஒவ்வொரு திட்டமும் 1500 ரூபா கொடுக்குறேண்ணா, 2000 ரூபா வாங்கிக்கோ. உன் உடம்புக்கு ஒரு பிரச்சனைனா உன் வீட்டை தேண்டி வரும் மருத்துவம், அதெல்லாம் பார்த்துக்கிறேன். உன் பேர புள்ள காலேஜ் போ காசு இல்லையா, அந்த காசை நான் அவனுக்கு மணி பர்ஸ் இது பாக்கெட் மணியை நான் கொடுக்குறேன். உன் பேர பிள்ளைங்க இல்லை, உன் புள்ள மதியானம் சாப்பிட்றதுக்கு இல்லையா, காலையும் சாப்பிட முடியலையா, சாப்பாடு நான் போடுறேன், படிப்பு தரமா தரேன், கல்லூரி மாணவர் போகிறானா அதுவும் தரேன், வேலை வாய்ப்பு அதுவும் தரேன், வேலையை முடிச்சுட்டு வெளியே வரானா இல்லை ஸ்போர்ட்ஸுக்கு போகிறானா எது தோணும் உனக்கு எல்லாமே என் தமிழ்நாட்டில் இருக்குது. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில்ன்ற மாதிரி ஏன்டா வெளிநாட்டில் போய் கையேந்திர ஸ்டாலின், நான் இருக்கிற வரைக்கும் இந்த காலம் உனக்கு பொற்காலம்டா. இதுக்கு முன்னாடி இருந்த காலம் ஒன்றா காலகைவர்களோட காலமாக இருந்திருக்கலாம். ஆனால் இந்த நாட்டை ஆள்றது இப்போ ராஜராஜ சோழனோட புள்ள ராஜேந்திர சோழன் 16 நாடுகளை பிடிச்ச ஒருத்தர் மறுபடியும் பிறந்து வந்திருக்கிறாருன்னு தான் மக்கள் பார்க்குறாங்க. அவனுடைய செலவு, பஸ் செலவு, மற்ற செலவு, மற்ற புக் செலவு, அதுக்கெல்லாம் தேவைகளுக்கு இருக்கும். அது வந்து அப்பா அம்மாவுக்கு டக்குன்னு கேட்கணும்னு அவசியம் இல்லை. டக்குன்னு 1500 ரூபாய் நம்ம போய் அந்த புக்கு வாங்கிக்கலாம் அப்படிங்கிற அவசியமானது தான் அது பிள்ளைங்களுக்கு. அது முக்கியமாக சார் பிள்ளைங்களுக்கு மளிகை சாமானுக்கு தேவைப்படும். மளிகை சாமான்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. தினமும் அத்தியாவசிய பொருட்கள் வாங்குறதுக்கு அந்த ரூபா கண்டிப்பாக தேவைப்படுது. கடந்த 15-20 ஆண்டு காலமாக யார் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர்னே தெரியாமல் இருந்துச்சு. பட் இப்போ எடுத்துகிட்டு வர ஸ்கீம்ஸில் எவ்வளோ யங்ஸ்டர்ஸை பூஸ்ட் பண்ணி செகண்ட் டயர் தேர்ட் டயர் சிட்டிஸில் இருக்க கிராமங்களில் இருக்க மாணவர்களும் விளையாட்டில் ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்கள ஒரு மிகப்பெரிய என்கரேஜ்மெண்ட் பண்ணி அவங்க கெரியரே அதனால் நமக்கு மாறக்கூடிய சூழ்நிலை லைவ் கேசஸ் நம்ம பார்க்குறோம்ல. கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் நல்லா யங்ஸ்டர்ஸ்க்கு நல்லா பண்ணுறாங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா இப்போ அன்றாட பொருட்கள் இப்போ 8000 rupees மகளிர் கூப்பன் மாதிரி ஒன்று ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது என்ன உங்களுக்கு தேவையான பொருட்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்க மாதிரி. இப்போ ஒரு பொருளோட விலை 20,000 ரூபான்னா அந்த 8,000 ரூபாய் அரசாங்கம் ஏற்றுக்குது. அந்த அவங்களோட தேவைப்பட்ட அடிப்படை வீட்டுக்கு தேவைப்பட்ட பொருட்களை அவங்க இது பண்ணிக்கலாம். அது கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம், அது பாராட்ட வேண்டிய விஷயம். பாக்கெட் மணிக்காக சில பேர் என்ன பண்ணாங்கன்னா காலேஜ் முடிச்சுட்டு போய் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணி அந்த காசுக்காக தான் போகிறாங்க. இந்த மாதிரி அவங்க வாழ்க்கையில் படிக்க வேண்டிய நேரத்தை காசை பார்த்து அந்த காசை அவங்க அந்த நேரத்தில் காசை பார்த்தவனுக்கு படிப்பு வந்து விட்டு போயிடுது, காசு மேலே மோகம் வருது. அவர் என்ன சொல்கிறேன், உன் தேவைக்கு என்னவோ அதை நான் இப்போ தரேன், மற்றபடி நிறைய ஃப்ரீ பண்ணி வச்சிருக்கிறாரு, நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் அந்த பசங்களை மோட்டிவ் ஆகி படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்ற கட்சியோட மேனிஃபெஸ்டோன்னு சொல்லும் போதே அந்த அறிக்கைகளை பார்த்தீங்கனாலே இவரை எப்படியா டாமினேட் பண்ணி இவரை வந்து வரவிடாமல் பண்ணணும் அந்த நோக்கம்தான் தெரியுதே தவிர அதில் உண்மை இல்லை. மக்கள் நம்பலை. கண்டிப்பாக அது கிடையாது. மக்களுக்காக செய்யணும், மக்கள் நல்லா இருக்கணும், மக்கள் நலனுக்காக ஃபார் தி வெல்ஃபேர் ஆஃப் தி பீப்புள் அப்படின்ற அந்த எண்ணமே கிடையாது. இவர் மட்டும்தான் எதுவாக இருந்தாலும் ஃப்யூச்சரில் இவங்க வாழ்க்கை எல்லார் வாழ்க்கையும் நல்லா இருக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறாரு. ஏன் இப்போ வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுமை பெண் திட்டத்தில் பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிற பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா 1200 வந்து 1500 ஆக்கிட்டாரு. இப்போ வந்து நான் முதல்வன் திட்டத்தில் வந்து நிறைய பயனடைஞ்சிருக்காங்க. அப்புறம் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 35 லட்சம் பேருக்கு லேப்டாப் அதிகப்படுத்தியிருக்காரு உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு. ஏற்கனவே இப்போ இருக்கிற நடைமுறை படுத்திட்டார்ல, செஞ்சுட்டார்ல, சொல்லாதே செஞ்சுட்டார்ல. அப்பா கிட்ட கேட்க முடியலையே, அம்மாவும் கஷ்டத்தில் இருக்காங்களே அப்படின்னு எச்சியம் ஒழுங்குறப்போ இந்த 1500 ரூபாய் அவனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அவன் அதையே வச்சுக்கிட்டு ஒரு ரேப்பிடோவில் அது இன்வெஸ்ட் ஏதோ ஒன்று பண்ணி அவன் ஓட்ட ஆரம்பிச்சிட்டானா அவன் பிக்கப் ஆகி வந்துடுவான். ஏன்னா கஷ்டப்படுறவன் என்றைக்குமே மேலே வந்துடுவான். ஒரு நாட்டில் ஒருத்தனை கஷ்டப்படாமல் வச்சுக்கிறது தான் பயங்கர சர்வாதிகாரமாக சொல்லுவாங்க. அதனால் மக்களுக்கு என்ன தேவை, எந்த அளவுக்கு தேவை, எப்போ தேவை, எது தேவை, இது எல்லாம் தேவைகளை புரிஞ்சு நடக்கிற ஆட்சி இந்த திமுக ஆட்சியாக நான் பார்க்குறேன். ரொம்ப வித்தியாசமாக இருக்குது சார். போன தேர்தல் வாக்குறுதிகளையும் நான் படித்து பார்த்துருக்கேன். இந்த தடவை தேர்தல் வாக்குறுதிகளையும் படித்து பார்க்கும்போது ஒரு வெரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. அதை வரவேற்கத்தக்கதாக இருக்குது. இவர் அவ்வளோ கொடுக்குறாங்களே, இவர் அவ்வளோ கொடுக்குறாங்க, இவருக்கு என்ன தேவையோ அதை கொடுக்குறாரு. இந்த மேனுஃபேக்சர் வந்து குடிசை வாழும் மக்களுக்கு தான் இதுக்கு வந்து ரொம்ப பயன்படும். அவங்க தான் பெருசாக அதை பயன்படுத்தாங்க. போய் சேருது, எல்லா வித மக்களுக்கும் போய் சேருது. அதில் வேறுபாடு கிடையாது, பாகுபடமின்றி சேருது. முதியோர் தான் இப்போ 2000 ரூபா ஆக்கிட்டாங்களா சார்? 1200 2000 ஆக்கிட்டாங்களா முதியோருக்கு?
2000 ஆக்கியிருக்காங்களே இப்போ 1200 2000 ஆயிடுச்சு. சரிங்க சார். ஊனமுற்றோருக்கு வந்து 1500 2500 ஆக்கிட்டாங்க. வேற என்ன உங்களுக்கு சொல்றீங்க நீங்கள்? இதில் என்ன குறை சொல்லுவீங்க நீங்கள் சொல்லுங்கள் சார். முதல்ல வந்து இப்போ நீங்கள் வந்து தேர்தல் அறிக்கை வெளியிட்ட ஒரு முறையை பார்த்தீங்களா? மற்ற கட்சி வெளியிட்டதுக்கும் சிஎம் இருக்காரு அவர் வெளியிட்டதுக்கு வித்தியாசத்தை பார்த்தீங்களா? ப்ராப்பராக இருந்துச்சு. வயசான அவங்களுக்கு வீடு தேடி வந்து மருத்துவத்துக்கு அந்த உபகரணத்துக்கு அது ஃப்ரீயாக வருது. ஸோ அதில் மிச்சமாகுது. அவங்களுக்கு வேறு 1500 இப்போ அதிகம் 2000 ரூபாய் ஏற்றிருக்காங்க. அந்த பைசாவும் வந்து சேருது. ஒரு வீட்டுக்கு எவ்வளோ காசு வந்து சேருதுன்னு பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் வேலை வாய்ப்பு, அவன் ஸ்போர்ட்ஸுக்கான இப்போ பார்க்லேயே வந்து எல்லா ஸ்போர்ட்ஸுக்கான அந்த லைப்ரரி எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ இது வந்து சொர்க்கத்தில் வாழ்கிற மாதிரி இருக்கும். விவசாயிகளுக்கு இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாரு. அவங்களுக்கு ரொம்ப தேவையானதுங்க. விவசாயிகளுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். அப்புறம் நேரடி கொள்முதல் பண்ணுறதுலையும் கொஞ்சம் பணத்தை அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாரு. அமௌண்ட்டை கூட கொடுத்துருக்காரு. அதுவும் வரவேற்கத்தக்கது தான். அதாவது படிக்கிற பசங்களுக்கு சார் அது முன்னேற்றமாக இருக்கும் சார். அது படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி பணம் கொடுத்தோம்னா தொழில் உதவி, சின்ன சின்ன தொழில் எவ்வளோ சிறு தொழில்கள் இருக்குது, அதை பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். அந்த மாதிரி அரசாங்க பணம் கொடுத்தால் 8000 ரூபாய் ஒரு கூப்பன் கொடுக்குறாங்க. அந்த 8000 கூப்பன் மற்ற வேற ஒருத்தரோட வேற கட்சியோட இது பார்த்தேன், அந்த மேனிஃபெஸ்டோ பார்த்தேன். உங்களுக்கு வீட்டுக்கு ஃப்ரிட்ஜு தரேன். அது ஃப்ரிட்ஜை வச்சுங்களாங்கன்னா பழைய சோத்தை சாப்பிட்டுன்னு இருக்கிற டைம்லாம் நாங்கள் ஃப்ரிட்ஜை இது பண்ண போகிறோமா? நாங்கள் என்ன வாங்கிக்கணும், எங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதை நாங்கள் நிவர்த்தி பண்ணிக்கிறோம். அப்படியாம்மா அப்படின்னு பார்த்தாரு. தாயெல்லாம் கொண்ட இவர் என்ன பண்ணார், 8000 ரூபா தரமா கூப்பனு. நீ மிக்ஸி இல்லையா ரிப்பேர் ஆகிடுச்சு, எதோ ஒன்று அதை வாங்கிக்கம்மா. இல்லை டிவி வேணுமா, டிவி வாங்கிக்கம்மா. எது வேணும், அயன் பாக்ஸு, எது இது உனக்கு என்ன இருக்கோ நீ பர்ச்சேஸ் பண்ணிட்டு போமா. உன் தேவைகளை நீ பூர்த்தி பண்ணிட்டு போமா. இதெல்லாம் யார் பாப்பா? குடும்பத்தில் இருந்து பழந்துன்னு கொட்டை போட்ட ஒரு குடும்பத்தினா இருக்கிற ஒருத்தரால் மட்டும்தான் இவ்வளோ விஷயத்தையும் யோசிக்க முடியும். அதை யோசித்து விட்டது தான் இந்த மேனிஃபெஸ்ட்டு. இந்த மேனிஃபெஸ்ட்டு தான் இருக்கிற இந்தியாவிலே நம்பர் 1 மேனிஃபெஸ்டோ நான் பார்க்குறேன்.